2019ஆம் ஆண்டே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் இது குறித்து குரல் எழுப்பாமல் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தென் சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ஜெயவர்தனை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ரோட் ஷோ என்ற பெயரில் சில கட்சிகள் வெற்று ஊர்வலம் நடத்தி வருவதாகவும், ஆனால் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் பொதுக்கூட்டமும் ரோட் ஷோவையும் அதிமுக ஒன்றாக நடத்திவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் 2019ஆம் ஆண்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் திமுக உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர், ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு ஊராக சுற்றுவதால் யாருக்கு என்ன பயன் எனவும் கேள்வி எழுப்பினார். 40வது நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சார கூட்டம் இன்னைக்கு நடக்குது. ஆக 40 நாடாளுமன்ற தொகுதியில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். போன இடத்துல எல்லாம் மக்கள் வெள்ளம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளாங்க தூரம் இந்த வீதி பூரா நிரம்பி இருக்குது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலை. நான் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் ஆர்வாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர் ரோட் ஷோ நடத்தினாங்க. நம்ம ரோட் ஷோ நடத்திட்டோம், பொதுக்கூட்டம் இங்க நடத்திட்டோம், ரெண்டு ஒரே சேர நடத்தியாச்சு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு செங்கலை தூக்கிறார். போன இடத்துல ஒரு செங்கலை தூக்கிறார். ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்களே, ஒற்றை செங்கல் உதயநிதி ஒரு செங்கல் தூக்கிட்டு 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினீங்க, ஏன் இது வரைக்கும் கட்டளைங்கிறார். நான் பலமுறை சொல்லிட்டேன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, விஷயம் தெரிஞ்சா பேசு, விஷயம் தெரியல அதிகாரிகள் கேட்டாவது பேசப்பா. 2019 அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் அடிக்கல் நாட்டுது அதிமுக ஆட்சி இருக்கும்போது பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சேர்ந்தவர் 38 பேர் வெற்றி பெற்றீங்க. 2019 2024 வரைக்கும் என்ன செஞ்சீங்க? அங்க என்ன நாடாளுமன்றத்தில் நல்ல குழு இருக்குது, கும்பகரன் போல தூங்குனீங்களா? எழுது பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? இது மத்திய அரசுடைய திட்டம். அடிக்கல் நாட்டப்பட்டதில்ல 19. ஆக அந்த 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கணும்ல, அங்க பேசியிருக்கணும்ல, நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அழுத்தம் இருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும், அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு ஊரா போய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒற்றை செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டும். அப்படி காட்டியிருந்தா அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும். அதையெல்லாம் இல்லை. இந்த ஒற்றை செங்கலை வைத்து 3 வருஷம் ஓட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பட்டம் கொடுக்கலாம், டாக்டர் பட்டம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கால்நடை பூங்கா திட்டத்தை திமுக இதுவரை நடைமுறை கொண்டு வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர், ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்திடம் 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்று ஆட்சி நடத்தும் ஒரே கட்சி திமுக தான் என விமர்சித்தார். இது மிகப்பெரிய திட்டங்க. கால்நடை பூங்கா என்பது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதன திட்டம். அந்த திட்டத்தை தூக்குனா அதிமுக பேர் வந்துடும் அப்படின்னு ஆசியாவிலே மிகப்பெரிய திட்டத்தை 3 வருஷமா அந்த கட்டடத்தை திறக்காத இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது மாநில அரசாங்கத்துடைய நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி, மாநில மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்கா திறக்க மனசு இல்லை. இதான் நிறைய பாலத்தை திறக்கிறீங்க, கட்டடத்தை திறக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜ் நான் கட்டினதை திறக்கிறீங்க, சட்டக்கல்லூரி திறக்கிறீங்க, எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே திறந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அது கை வலிக்குதா ரிப்பன் கட் பண்றதுக்கு? ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் 24 அமாவாசை தான் இருக்குது, அதிமுக ஆட்சி மலரும். அந்த திட்டத்தை நாங்களே தூக்கி வைப்போம். ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடமிருந்து, சூதாட்ட நிறுவனத்திலிருந்து 509 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கு. எவ்வளவு மோசம்! சூதாட்ட சேரம் கூட விட்டு வைக்கல, சூதாட்டம் நடத்துறவங்க கூட விட்டு வைக்கல, அவர்கிட்ட 509 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் போய் உயிர் இழந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் குடும்ப நாசமா போயிருக்குது? அந்த பணம் தானே இந்த பணம், அவங்களுக்கு கொடுத்த பணம் தாங்க இந்த 509 கோடி. ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான்.
இதேபோல் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய போதும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர், அதிமுக உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முயற்சிப்பார்கள் என தெரிவித்தார். இப்ப 2024 மத்திய அரசாங்கம் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்குது. படிப்படியா விலை ஏத்திக்கிட்டே போயிட்டாங்க. இப்ப பெட்ரோல் விலை 102 ரூபாய் ஒரு லிட்டர், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபாய். இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரலோட $86. இப்ப குறைக்க வேணும்ல. 2014 இருந்து 2024 10 வருஷத்துல இப்போ கரண்ட்ல $19 குறைஞ்சிருக்குது. அப்ப இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை. மத்திய அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திருக்குது. எல்லாமே இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து சாதாரண குடும்பம் வரை எல்லாமே இருசக்கர வாகனம் வச்சு பெட்ரோல் அடிக்கிறோம். ஆக இவ்வளவு விலை ஏற்றத்திற்கு காரணம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு அதை இந்த மத்திய அரசு நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கு கடும் முயற்சி எடுப்போம். ஏழைகளுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகத்தை திட்டமிட்டு மூடி வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்கள் மட்டுமின்றி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்று உறுதியளித்தார். அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு பார்க்குறாங்க. அதனுடைய ஆட்கள் எல்லாம் பணியாளெல்லாம் குறைச்சிட்டாங்க, அதை கொடுக்கின்ற பொருள்லாம் குறைச்சிட்டாங்க. அதனால படிப்படியா அம்மா உணவகத்தை மூடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள், ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள். ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். வருகின்ற தேர்தலே அதுக்குண்டான பலனை அனுபவித்தே தீர்வீர்கள். இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு அதை முடக்க பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் துணையோடு மலரும். இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறும்.